காலத்தால் மறக்கவே முடியாத உரைகளை இந்த பிள்ளைகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் அதியன், வாங்க. அதியனுடைய பெயர் வந்து எப்படி வித்தியாசமாக இருக்கோ அதுபோல் அவர் ஒவ்வொரு முறையும் பேச எடுத்துக்கொள்ளுகிற தலைப்புமே வித்தியாசமாக இருக்கும். பூ உலகின் கடைசி உரை அப்படின்னு ஒரு உரையை இந்த மன்றத்தில் கொண்டு வந்து பேசி அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான நுட்பமான உரைகளை வழங்குவார். மறத்தல் தகுமோல அதியன் என்ன பேசுவார் அப்படின்னு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். என்ன தலைப்பு? சின்னமருதுவின் மகன் துரைசாமி. ஓ, எப்போதுமே நுட்பமான தலைப்பை பேசுவாருன்னு சொல்கிறோம். அதுக்கு தகுந்தது போலவே சின்ன மருதுவின் மகன் துரைசாமியை மறத்தல் தகுமோ அப்படின்னு இந்த இளம் பிள்ளை பேசுகிறான். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள் அதிகம். அனைவருக்கும் வணக்கம். 1801ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இரத்தமும் சதையுமாக வரலாற்றில் விடுகின்றது அந்த நாள். வீரத்தால் உயர்ந்து ஈகத்தால் சிவந்து சிவகங்கை சீமையே துரோகத்தால் வீழ்ந்து கிடக்கின்றது. கை ஒடிந்து கால் இழந்து குடல் சரிந்து குற்றுயிரும் குலையுயிருமாக எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். ஒரு 15 வயது பாலகன் இந்த காட்சியெல்லாம் பதட்டத்தோடு பார்த்து கொண்டு நிற்கின்றான். தன்னை வளர்த்த தந்தை, தன்னோடு பிறந்த அண்ணன், அன்பான பெரியப்பா அனைவரும் கழுத்து நெறிபட்டு அலறி சாவதை கண்டு அழுது துடிக்கின்றான். துப்பாக்கிக்கு எதிராக வேல்கம்பை உயர்த்தியும் பீரங்கிக்கு அஞ்சாமல் நஞ்சத்தை நிமிர்த்தியும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்ட குரல்கள் முறிபட்டு கிடக்கின்றது. மொத்த உறவுகளும் மண்ணை முத்தமிட்டு மாண்டு கிடக்கின்றது. அவையோரே அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் வேற யாரும் அல்ல, மண்மானம் காக்கும் தன்மானத்தோடு போராடிய மாவீரன் சின்னமருதுவின் செல்ல மகன் துரைசாமி தான் அந்த சிறுவன். 1802ஆம் ஆண்டு துரைசாமியை நாடு கடத்தப்படுகின்ற வரலாற்று சோகம் நடக்கின்றது. எங்கு செல்கின்றோம் என்று தெரியாத கடல் பயணம். அவன் உடல் எங்கும் இரும்பு சங்கிலிகள், கால்கள் இரண்டிலும் இரும்பு குண்டுகள், உடம்பெல்லாம் காயங்கள். துரைசாமியை சுமந்து சென்ற கப்பல் 75 நாட்களுக்கு பிறகு மலேசியா நாட்டின் பினாங்கை அடைகின்றது. தாயை இழந்து, தந்தையை இழந்து, தமையனை இழந்து, தாய் நாட்டையும் இழந்து, புலம் பெயர்ந்து இரும்பு சங்கிலியை சுமந்து அந்த சின்னஞ்சிறிய உள்ளம் எத்தனை வதைபட்டிருக்கும். 1818ஆம் ஆண்டு துரைசாமி சிறைப்பட்ட இடத்திற்கு செல்கின்றான் வெள்ளை அதிகாரி ஜேம்ஸ் வெல்ஸ். நடுங்கும் கரங்களுக்கிடையே கடிதத்தோடு கிழவனை போல் தோற்றம் கொன்ற ஒருவன் குறுக்கே வருகின்றான். யாரப்பா நீ என்று ஜேம்ஸ் வெல்ஸ் கேட்கின்றான். அதற்கு அவனோ, என்னை தெரியவில்லையா உங்களுக்கு? நான் தான் சின்னமருதுவின் செல்ல மகன் துரைசாமி என்கின்றான். அந்த தருணத்தில் சாகாமல் சாகின்றான் ஜேம்ஸ் வெல்ஸ். தன்னுடைய முன்னாள் நண்பனின் மகன் நிலை கண்டு துடித்து போகின்றான். அந்த கடிதத்தில் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் இப்படிக்கு துரைசாமி என்று முடிகின்றது. ஒரு கடிதத்தை கூட அனுப்ப முடியாத கையறு நிலையை கண்ணீரோடு பதிவு செய்கின்றான் அந்த வெள்ளை அதிகாரி. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், எந்தன் கட்டுடன் தளர்ந்து கை கால் வளைந்து கவலை மிகுந்தாலும், வாழ்வு எட்டு நறுத்தரு ஓடி கிடந்து கீழ்நலையுற்றாலும், என்னை தொட்டு வளர்த்த தாய் மண்ணின் துயர் துடைக்க மறப்பேனோ, என்னை தொட்டு வளர்த்த தாய் மண்ணின் துயர் துடைக்க மறப்பேனோ என்ற துரைசாமியின் துயர வாழ்வை வரலாறு வந்தித்து விட்டது. வரலாற்று பள்ளத்தில் வீழ்ந்த அந்த சிறுவனின் குரல் யுகம் கடந்து கேட்கின்றது. என்னை மறத்தல் தகுமோ, என்னை மறத்தல் தகுமோ என்று அந்த சிறுவன் சொன்ன இந்த சிறுவன் சொல்லி விடைபெறுகிறேன். மறத்தல் தகுமோ. நன்றி, வணக்கம். அதியனுக்கு கடந்த சுற்றுல அதிரன் அப்படிங்கிற ஒரு பெயரை எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் சூட்டினாரு. அதுக்கு தகுந்தது மாதிரியே அரங்கத்தை அதிர வைக்கிற ஒரு பேச்சை அதியன் பேசியிருக்கிறாரு. உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள் அதியனுக்கு. சிறப்பான உரை. மறத்தல் தகுமோ அப்படின்னு நீங்கள் கையை உயர்த்தி பேச பேச எல்லோருடைய இதயமும் ஒரு கணம் வந்து அப்படியே குலுங்கியதுன்னே சொல்லலாம். சிறப்பாக பேசியிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு அழகான பெயரை சூட்டிய கவிஞர்கிட்டயே கேட்டலாம். எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஒரு 3 நிமிடத்தில் எல்லோருக்கும் முக்கியமான ஒரு வரலாற்று பாடம் எடுத்த ஆசிரியர் அதியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
அரிதான தலைப்பு, அதனாலேயே இது பெரிதான தலைப்பாக இருக்கிறது. சின்ன மருது அவரை தெரியும், பெரிய மருது, இந்த மருது சகோதரர்களை தெரியும். ஆனால் அந்த சின்ன மருது அவருடைய மகன் துரைசாமியை பற்றி தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலையை மாற்றி துரைசாமி அவர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறாய். அந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறாய். ரொம்ப மதித்து ரசித்து உன்னுடைய உரையை கேட்டேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் உச்சரிப்பை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தி கொண்டால், நேர்படுத்தி கொண்டால் இன்னும் நீ பல உயரங்களை தொட முடியும். வாழ்த்துக்கள். எங்கள் கவிஞருக்கு நன்றி. அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த பிள்ளை இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று முதலில் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியை பதிவு செய்ய வேண்டும். இதை விட சங்கரா தொலைக்காட்சி ஒரு சமூகத்துக்கு ஒரு பெரிய மேம்பட்ட விஷயத்தை ஒரு பிஞ்சு மனதிற்குள் ஒரு சமூக கனலை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கும் சேர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம். சிவகங்கை சீமைக்கு சென்ற உணர்வை தந்த உனக்கு ஒரு வீர வணக்கம். ஒரு வரலாற்று செய்தியை நடத்துகிற பாடம் நமக்கு சலிப்பை தட்டும். ஆனால் அந்த வரலாற்று செய்தியை எவரும் சலிக்காத வகையில் விரும்புகிற மாதிரியாக அதியன் இந்த மன்றத்தில் வழங்கி ஒரு வரலாற்று ஆசிரியர் என்றே நடுவர்களால் புகழப்பட்டிருக்கிறார். ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள். சின்னமருதுவின் மகன் துரைசாமியை பற்றி தன் பேச்சில் ஏற்றி உரைச்சாமியாக இந்த மன்றத்தில் அதியன் இருக்கிறார். ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் அதியனுக்கு. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை வழங்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி. பழமை மாறாத புதுமையை உங்க வீட்டு வரவேற்பறை வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற மகத்தான பணியை நம்முடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறது. சங்கரா தொலைக்காட்சியின் மிக முக்கியமான முன்னெடுப்பு அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த அற்புதமான முன்னெடுப்பு. இந்த சுற்று மறத்தல் தகுமோ? சங்கரா தொலைக்காட்சி இந்த தமிழ் மீது வைத்திருக்கிற அன்பை, இந்த தமிழுக்கு ஆற்றுகிற பணியை மறத்தல் தகுமோ அப்படின்னு இந்த தொலைக்காட்சி வாயிலாக நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிற போது அடுத்து வருகிற செந்தமிழ் செல்லங்கள் இதையும் நீங்கள் மறக்கிறது சரிதானா அப்படின்னு கேட்க வர்றாங்க. அந்த செந்தமிழ் செல்லம் ஆராதனா, வாங்க. அழகா ஒவ்வொரு சுற்றிலையும் அப்படியே ஒரு பொம்மை போல இந்த அரங்கத்துக்கு வந்து ஒரு புதுமையை செய்துட்டு போற ஒரு போட்டியாளர் தான் ஆராதனா. இந்த சுற்றிலையும் ஒரு புதுமையை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு தெரியும். லண்டன்ல இருந்து வந்திருக்கிற நம்முடைய தமிழ் இணையர்களும் இந்த பாப்பா என்ன புதுமையை செய்ய போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? தமிழ் தாய் வாழ்த்தை மறத்தல் தகுமோ. தமிழ் தாய் வாழ்த்தை மறத்தல் தகுமோ அப்படின்னா நிறையா பேர் மறந்துட்டாங்கன்னு சொல்ல போறீங்க. சிறப்பாக சொல்லுங்க. கேட்க வேண்டியவர்களுக்கு கேட்கட்டும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆராதனா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் தாய் வாழ்த்தை மறத்தல் தகுமோ. தமிழ் தாய் வாழ்த்து பாடலை கேட்டவுடன் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அதை பற்றி ஆராயத் தொடங்கினேன். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன், தமிழ் மொழியை அழகிய பெந்தயமாக உருவகித்து திரு மனோன்மணியம் பே. சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் தமிழ் தெய்வ வணக்கம் என்று இடம்பெற்ற இப்பாடல்தான் பின்னாளில் சில மாற்றங்கள் செய்து சில வரிகள் மட்டும் நீக்கப்பட்டு தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக தமிழ்த்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது. இப்பாடலில் கவிஞர் இயற்கை வளங்கள் அனைத்தையும் நிலமகளனையும் ஆடையில் தொடங்கி நெற்றி திலகம் வரை அழகாக உருவகித்திருப்பார். தமிழ் மொழியின் தொன்மையையும் பெருமையும் எடுத்துச் சொல்லும் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படும் பொழுது மரியாதை நிமித்தமாக எழுந்தென்று கூட்டத்தோடு சேர்ந்து பாடுவோம். ஆனால் கூட்டத்தை விட்டு விலகி வந்தால் நம்ம எத்தனை பேருக்கு அதை பிழை இல்லாமல் பாடத் தெரியும் என்பதை பெரும்பாலானவர்கள் யோசிப்பதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், அன்னை தமிழை மறந்து அந்நிய மொழியை ஆராதிப்பதை இன்று நம்ம பலரும் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். தமிழ் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டோமா, இல்லை என்றால் தமிழே வேண்டாம் என்று நாம் ஒதுங்கி விட்டோமா? நான் மாற்றான் தாயை மதிக்க வேண்டாம் என்று கூறவில்லை, பெற்ற தாயை மறக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். பொது நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படும் பொழுது எழுந்து நிற்பது மட்டுமல்ல மரியாதை, அதை இறுதி வரை மறவாமல் அதனுடைய பெருமையை பேணி காப்பது
அதுதான் உண்மையான மரியாதை. தமிழ்த்தாய் வார்த்தை மறக்காமல் இருக்க என் சிறு மூலையில் தோன்றிய சில யோசனைகள். இன்று உலகமே கண்ணியமயமாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுதும் தமிழ்த்தாய் வாழ்த்து நூல்களிலும் பாட புத்தகங்களிலும் மட்டும் அச்சிடப்படுவது போதாது. அதனால் நாம் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடுவோம். கையில்லாமல் கூட இருப்போம், ஆனால் கைபேசி இல்லாமல் இருக்க மாட்டோம் என்னும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைபேசியில் நாம் தேடும் ஒவ்வொரு தகவல்களுக்கும் பதிவுகளுக்கும் இடையே வரும் விளம்பரங்களை தவிர்க்க முடியாமல் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அதுபோல் தமிழ்த்தாய் வாழ்த்து வரிகளை தவிர்க்க முடியாமல் பார்க்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு வருவோம். திரும்ப திரும்ப கேட்டால் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலும் நினைவில் நிற்கும். அப்படியாது நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை கற்றுக்கொள்வோம். இன்றைய பிள்ளைகள் நாளை முதல்வர்கள், இன்றைய சிறுவர்கள் நாளை சீர்திருத்தவாதிகள், இன்றைய மாணவர்கள் நாளை மக்கள் பிரதிநிதிகள். எனவே நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்ப்போம். அவர்கள் அதை மறக்கவும் மாட்டார்கள், தமிழின் பெருமையை மறைக்கவும் மாட்டார்கள் என்று கூறி என்னுடைய உரையை தமிழ் அன்னைக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களும் கொடுக்கலாம். இந்த தலைப்பை எப்படி தேர்வு பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அம்மா சொன்னாங்க, எனக்கு நிறைய பேருக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குது. ஓ, தமிழ்த்தாய் வாழ்த்து இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியா தெரியல அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அதையே தலைப்பாக்கி பேசிடலாம்ங்கிற அந்த முன்னெடுப்புக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பாக அழகாக பேசியிருக்கிறீங்க. நன்றி ஐயா. முதல்ல எங்கள் அன்பிற்கினிய மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன் எங்கள் கவிஞர் அவருடைய மதிப்புரைகளை வழங்குவார். ஆராதனா, நீ பேசுவதற்கு முன்னால் ராகவ் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பொம்மை போல ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு புதுமை செய்து எல்லோரையும் மகிழ்வித்து நீ வந்து நிறைவு செய்வாய் அப்படின்னு. அதை கொஞ்சம் மாற்றி ஒரு பாடலாக என்னுடைய கருத்துரையை வழங்கலாம்னு இருக்கேன். நீ பொம்மை இல்லை உண்மை அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கு நீ பேசியது அப்பட்டமான உண்மைகள். அதை நீ தைரியமாக இந்த மன்றத்தில் வந்து எடுத்துரைத்தாய். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னாடி அந்த ரெக்கார்டட் வெர்ஷன் ஓடும். அது அணைந்த பிறகு எல்லோரும் சரியாக அதை பாடுவார்களா என்பது கேள்விக்குறிதான். நியாயமான ஒரு வருத்தம். கையில்லாமல் கூட இருப்பார்கள், கைபேசி இல்லாமல் இருப்பார்களா என்று உண்மையை உரக்க முகத்தில் அடித்தார் போல நீ சொன்ன விதம் ரொம்ப பாராட்டுக்குரியது. இந்த தலைப்பை வந்து தெரிவு செய்த உன்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஒரே ஒரு ஆலோசனை என்ன என்றால், கொஞ்சம் வேகத்தை குறைத்தால் உன்னுடைய பேச்சு இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் உன்னிடம் அந்த மழலை இருக்கிறது. நீ வேகமாக பேசினால் அந்த மழலை இன்பத்தை நாங்கள் அனுபவிக்காமல் போய்விடுவோம். அதனால் அந்த வேகத்தை கொஞ்சம் குறைத்தால் இன்னும் உன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக கேட்கும். நினைவில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீக்கணும் என்று அவசியம் இல்லை. இது வந்து பரீட்சை இல்லை. உன்னுடைய நினைவாற்றலை சோதிப்பதற்கு உன்னுடைய பேச்சாற்றல் தான் இங்கு சோதிக்கப்படுகிறது. உன்னுடைய நினைவில் என்ன இருக்கிறதோ மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ என்ன சொல்லணும் என்று அப்போது அந்த கணத்தில் தோன்றுகிறதோ அதை தைரியமாக நிதானமாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் நீ சொல்லுதலே சிறப்பு. ஒட்டுமொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் ஒரு சின்ன ஆலோசனை, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கான விளக்கம் என்ன என்பதையும் ஒரு 2-3 வரிகளில் நீ சொல்லியிருக்கலாம். அது லேசாக தொட்டு காட்டினாய். ஏன்னா அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. விளக்கம் என்ன இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதையும் நீ சொல்லியிருக்கலாம் என்று ஒரு சின்ன ஆலோசனை. ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, ஆராதனாவின் பேச்சு இந்த அகிலமே ஆராதிக்கும்படி இருந்தது. நன்றி. கவிஞருக்கு நன்றி. பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதல் விஷயம், அந்த பெற்றோர்களுக்கு இடைவிடாது ஒரு நிமிஷம் கைத்தட்டு. பத்தாது. இதை பார்த்ததற்கப்புறம் பிறகு தமிழாசிரியர்கள்லாம் தமிழ்த்தாய் வாழ்த்து இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. இல்லை, உண்மை. நான் வந்து வேதனையோடு பதிவு செய்கிறேன். அவர் சொன்னது மாதிரி காலக்கேடு 3 நிமிஷம்தான். நீங்கள் அதுக்குள்ளே அந்த வரலாறை சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்குங்கிறதுக்காக தான் சொன்னார். உன்னுடைய என்ன சொல்கிறது, வயதுக்கு மீறிய பேச்சுமா. ஆனால் இது ஆரோக்கிய பேச்சு, ஆர்ப்பாட்டம் இல்லாத பேச்சு. நிறைந்த பாராட்டு, நிறைந்த பாராட்டு. நன்றி ஐயா. ஆராதனாவினுடைய இந்த தமிழ்
அகிலம் முழுவதும் இருக்கிற தமிழர்களால் நிச்சயமாக ஆராதிக்கப்படும் அப்படின்னு நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே மெய்ப்பிக்கிற வகையில் இந்த மன்றத்தில் குழுமி இருக்கிற லண்டன் மாநகரிலிருந்து எங்களுடைய அவைக்கு வந்திருக்கிற எங்கள் தமிழ் இணையர், இந்த குழந்தைகள் பேசுகிறத இத்தனை நேரம் கேட்டீங்க. சிரித்த முகத்தோடு ஒவ்வொரு குழந்தையும் ஆசிகளோட வாழ்த்துனீங்க. இந்த குழந்தைகளுடைய பேச்சு உங்களை எப்படி கவர்ந்தது? ஸ்ரீ சங்கரா டிவியினுடைய இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில வார்த்தைகள். முதலில் உலகம் முழுவதும் ரசித்து கொண்டிருக்கின்ற சங்கரா டிவிக்கு என்னுடைய வணக்கங்கள். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் பாடிய அந்த ஒரு புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே அந்த பாரதியாரை நான் எப்படி பார்த்து ரசித்தேனோ, அந்த பாரதியார் வழிவந்த அவருடைய பேரனுடைய முன்னிலையிலே நாங்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இந்த அருமையான குழந்தைகள் பேசுகிற ஒவ்வொரு தமிழும் ஒரு அப்பளுக்கு இல்லாத, அந்த உச்சரிப்பு பிழை இல்லாத அருமையான தமிழாக கேட்டு நாங்கள் நிறைவு அடைகிறோம். மிகவும் சந்தோஷம் குழந்தைகளே. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய சொல் உச்சரிப்புகள், தமிழ் வழங்குகிற முறைகள், அவருடைய முகபாவங்கள், பேச்சாற்றல்களை பார்த்து பெருமிதப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். இவருடைய ஆற்றல்கள் மேலும் மேலும் வளர்ந்து இவர்கள் இங்குதான் எல்லோரும் வளர்ந்தாலும் இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து பெரியவர்களாக வர வேண்டும். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சங்கரா டிவி அவர்களுக்கும் இவர்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் கூட ஒரு விளம்பரத்திற்காகவோ ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறோம், ஒளிப்பதிவு செய்யப்படுது, இது தொலைக்காட்சியில் வரப்போகுதுங்கிறதுக்காக ஜோடனைகள் எதுவுமே இல்லாமல் தன் உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்திய அன்பின் வார்த்தைகளாக இந்த மன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற உங்கள் அன்புக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தலை வணங்குகிறது. தொடர்ந்து தமிழ் பரப்புகிற, தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற உங்கள் பணி தொடர இங்கே இருக்கிற ஒவ்வொருவரின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். உங்களுடைய ஆசிகள் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் கிடைக்கட்டும். அடுத்தடுத்து இந்த பிள்ளைகள் இன்னும் இன்னும் உயர்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எங்களோடு கலந்து கொண்டு இத்தனை நேரம் சிறப்பித்த உங்களுக்கு ஒட்டுமொத்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். கண்களில் நீரை வரவழைக்கிற அற்புதமான உரைகளை மறத்தல் தகுமோ அப்படிங்கிற இந்த சுற்றில் இந்த இளம் பிஞ்சு குழந்தைகள் பதிவு செய்கிறாங்க. அற்புதமாக போய்கொண்டிருக்கிற இந்த சுற்றில் அடுத்ததாக ஒரு சிறப்பான உரையை வழங்க ஒரு செந்தமிழ் செல்லத்தை மேடைக்கு அழைக்கலாம். வாங்க, தீசா திரவியராஜ். கடந்த சுற்றில் அருந்து போன காலனி அப்படின்னு நீங்கள் பேசின பேச்சு இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய இதயங்களில் நினைவில் இருக்கு. மறத்தல் தகுமோ அப்படின்னு. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? நன்றி உணர்வு. நன்றி உணர்வை மறத்தல் தகுமோ அப்படின்னு தீசா திரவியராஜ் பேச தயாரா இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கண்ணா. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் அன்பு கனிந்த நாவு கொண்டு நன்றி உணர்வை பற்றி பேச வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால். அன்றைய கால தமிழர்கள் உலகமே பரிசாக கிடைத்தாலும் தனக்கு உதவி செய்தவனின் மீது உள்ள நன்றி உணர்வை மறக்காமல் இருந்தனர். சங்க காலத்தில் நன்றி உணர்வை அறநெறிகளின் மையமாக வைத்திருந்தனர். வசிக்க இடம் தந்த நிலத்தை வணங்குவதற்காக மனை பூஜை, உண்ண உணவு தரும் உழவுக்காக பொங்கல், ஆறுகளுக்காக ஆடிப்பெருக்கு, ஆறுகளுக்கு நீரை தரும் மழைக்காக இந்திர திருவிழா, இருளை நீக்கும் நெருப்புக்காக கார்த்திகை தீபம், நமது அன்றாட வேலைகளை செய்வதில் நமக்கு உதவியாக இருக்கும் ஆயுதங்களை வழங்குவதற்காக ஆயுத பூஜை என்று நம் வாழ்வில் நமக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்வதை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடினார்கள். ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அதை மண்ணில் எழுதுங்கள். ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அதை நன்றி உணர்வோடு உங்கள் வாழ்க்கை காப்பியத்தில் எழுதிவிடுங்கள் என்கிறது ஜென் கதைகள். நன்றி மறப்பது நன்றன்று என்றார் வள்ளுவர். நம் முன்னோர்கள் மாதா
பிதா, குரு, தெய்வம். இவர்கள் 4 பேர் மேல் நாம் வைக்கும் நன்றி உணர்வை மறந்தால் இந்த உலகம் மறத்தல் தகுமோ என்று கேட்கும் அளவிற்கு வந்துவிடும் என்பதனால் இதனை கேட்க இவர்கள் மீது உள்ள நன்றி உணர்வை மறந்தே விடக்கூடாது என்றார்கள். ஆனால் இன்று நாம் மாதாவையும் பிதாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறோம். தவறு செய்தால் தண்டிக்கும் குருவை கொலை செய்யும் அளவிற்கு வந்துவிட்டோம். நாம் வணங்கும் தெய்வத்திடம் வரம் கேட்டு புலம்புகிறோமோ தவிர தெய்வம் கொடுத்த ஒரு வரத்திற்கு கூட நாம் நன்றியோடு இருந்ததில்லை. இப்படி நன்றி உணர்வை மறந்து வாழ்வது நியாயமா? ஏன் நம்முடைய மன அழுத்தம், இரத்த அழுத்தம், பதற்றம், மனச்சோர்வு மற்றும் நோய் எதிர்ப்பின்மையை தீர்க்கும் ஒரே மருந்து நன்றி உணர்வு மட்டுமே. அது மட்டுமல்லாமல் நம் உடலை உற்சாகத்தோடும் உயிர்ப்போடும் வைக்க உதவும் என்ற நன்றி உணர்வை மறத்தல் தகுமோ? ஏன் இன்றைய காலத்தில் இந்த சிறுமி வந்து நம்மிடம் நன்றி உணர்வை மறத்தல் தகுமோ என்று கேட்கிறாளே, இது நியாயமா என்று நீங்கள் கேட்கிறது என் காதில் விழுகிறது. இந்த கேள்வியை நான் கேட்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சுவாசிக்கும் காற்றுக்கும், குளிக்க குடிக்க செல்லும் போது நீருக்கும், சமைக்க செல்லும் போது பக்குவப்படுத்த உதவும் நெருப்புக்கும், இந்த உலகம் பறந்தது விரிந்தது என வெளிக்காட்டும் வானுக்கும், நமக்கு சகலத்தையும் தந்து நம்மை தாங்கி பிடிக்கிற இந்த நிலத்திற்கும், நாம் அதிகாலையில் எழும் முதல் இரவு உறங்கும் வரை ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொன்ன நம் முன்னோர்களைப் போல நாமும் இருக்கும் போதும் தில்லையாடி வள்ளுவமை குமரகுடி அடிகளார் என்று நம் வாழ்வில் நமக்காக வாழ்க்கையே தியாகம் செய்த தியாகிகளின் மீது நாம் நன்றி உணர்வோடு இருக்கும் போதும், நமக்கு கஷ்டத்தில் உதவியவர்கள் மீது மட்டுமல்ல, பண உதவி செய்தவர்கள் மீது மட்டுமல்ல, இவையெல்லாம் தாண்டி உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் ஆசிரியர்கள் மீதும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும் போது இந்த கேள்விக்கு இடமே இல்லை என்று கூறி கங்கையில் சேரும் வாய்க்கால்கள் எல்லாம் கங்கையாகவே மாறிவிடும். அதுபோல இன்று புதிதாய் பிறப்போம் நன்றி உணர்வோடு என்று கூறி, நீங்கள் என்னை பார்த்து நன்றி உணர்வை மறத்தல் தகுமா என்று கேட்பதற்கு முன் நானே சொல்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த சங்கரா டிவி நிறுவனத்தார்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிறத ஒரு 3 நிமிட உரையாக இந்த மன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய உரைக்கு நேரடியாக நம்ம நடுவர்களுடைய மதிப்புரைகளை கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன். இந்த நேரத்தில் திரவியராஜுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஊக்கப்படுத்திய எல்லாரையும் நினச்சி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தால் மான பெரிது. அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் போன சுற்றுல இருந்த ஒரு நிதானம் இந்த சுற்றுல கொஞ்சம் படபடப்பு இருந்த மாதிரி ஒரு சிந்தனை. ஆனால் போக போக அதை சரி பண்ணிக்கலாம். நல்ல பேச்சு, தரமான பேச்சு. வாழ்த்து. ரொம்ப நன்றி அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஒரு குணத்தை தேர்ந்தெடுத்து, அதாவது நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த உணர்வை தேர்ந்தெடுத்து அதை உணர்வு பூர்வமான வகையில் ஒரு உரையாக தந்தமைக்காக உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏனோ உன்னுடைய அந்த பேச்சில் கொஞ்சம் ஒரு பரபரப்போ அல்லது கொஞ்சம் ஒரு படபடப்போ தெரிந்தது. அதை நீ குறைத்து கொண்டால் இன்னும் உன்னுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீ ஏதோ ஒரு வேகமாக சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகள் சரியாக கேட்காம போயிடும். அதனால் நீ சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற கருத்து சரியாக சென்று சேராமல் போய்விடும். அந்த சின்ன குறையை மட்டும் நீ திருத்தி கொண்டால் இன்னும் நீ சீரும் சிறப்புமாக உயர்வாய். வாழ்த்துக்கள். அற்புதமான மதிப்புரைகளை வழங்கி இருக்கிற நடுவர்களுக்கு நன்றிகள். சிறப்பாக நன்றி உணர்வை பற்றி பேசியிருக்கிற தீசா திரவியராஜுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்கய்யா. மறத்தல் தகுமோ சுற்றுல அற்புதமான உரைகளை, வரலாற்று சம்பவங்களின் தொகுப்புகள் தான் சரித்திரம்ங்கிறத இந்த சின்ன பிள்ளைகள் பேச அத்தனை ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததாக இந்த மேடைக்கு பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் நிஷரிகா, வாங்க. தொடர்ந்து கடந்த சுற்றுல ஒரு பேசாத பொருள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சுற்று, அதில் நீங்கள் பேசின உரைகளே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான பதிவுகளை விதைச்சிருக்கிற அந்த நிமிடங்களில் மறத்தல் தகுமோ அப்படின்னு புதுசாக ஒரு சுற்று. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களை மறத்தல் தகுமோ அப்படின்னு நிஷரிகா பேச போகிறாங்க.
உற்சாகமாக கைத்தட்டி கேட்க நாங்கள் தயாராக இருக்கோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வணக்கம். மறத்தல் தகுமோ தூய்மை பணியாளர்களை? செய்யும் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காத அகதிகள் தூய்மை பணியாளர்கள். தெரு நகரம் என இந்த உலகமே அழகாக இருக்க தன்னையே அழுக்காக்கிக் கொள்ளும் புனிதர்கள் தூய்மை பணியாளர்கள். செய்யும் சேவைக்காய் தன் மானத்தை செலவிடும் மனிதர்கள் தூய்மை பணியாளர்கள். தீ நுண்மியால் இந்த உலகமே பயந்து முடங்கி போன போது இவர்களை கண்டு அந்த தீ நுண்மியே அஞ்சி ஓடியதை மறந்து விட்டீர்களே. மழை காலங்களில் வெறும் காலை சாக்கடைக்குள்ளும் மலை சேற்றுக்குள்ளும் புதைத்தவர்கள் இவர்கள். 2 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் பணி செய்யவில்லை என்றால் இந்த நாடே சாக்கடையாகும் என்பதை எப்போது உணர்வீர்கள்? குப்பைகளை உருவாக்க தெரிந்த நமக்கு குப்பை தொட்டிகளை பயன்படுத்த தெரியவில்லை. குப்பை தொட்டிகளை பயன்படுத்தி இருந்தால் தெருக்கள் முழுவதும் குப்பைகள் மலை போல் தேங்கி இருக்காது. தூய்மை பணியாளர்களின் மகத்துவத்தை மறந்த மனிதர்களே, தூய்மை பணியாளர்களின் மகத்துவத்தை மறந்த மனிதர்களே, குப்பைகளை அகற்றுவது முதல் கழிப்பறைகளை சுத்தம் செய்வது வரை, சாக்கடைகளை சுத்தம் செய்வது முதல் செப்டிக் டேங்குகளை காலி செய்வது வரை, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்குவது முதல் கைவிடப்பட்ட இறந்த உடல்களை அகற்றுவது வரை என அனைத்தையும் தூய்மை செய்யும் மனிதர்கள், இல்லை மனிதர்கள் தூய்மை பணியாளர்கள். இவர்கள் இல்லையெனில் ஓர் அணு கூட அசையாது. ஆம், தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் ஓர் அணு கூட அசையாது. பிறருக்கு உதவுபவன் மட்டும்தான் கடவுளா? பிறருக்கு உதவுபவன் மட்டும்தான் கடவுளா? இல்லை, தூய்மை பணியாளர்களும் கடவுள்தான். எச்சங்கள் அள்ளும் அவல நிலை இருந்தும் கூச்சங்கள் தவிர்த்து களமிறங்கும் கடவுளவன். சத்தியமாய் சொல்லுகிறேன், சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி. நித்தியமாய் சொல்லுகிறேன், அசுத்தம் சோறு போடும் என்பது தூய்மை பணியாளர்களின் வாழ்வியல் மொழி. புதை சாக்கடைக்குள் புதைந்து செத்தாலும் சிறிதளவு கூட சலனத்தை ஏற்படுத்தாத உங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் வலியும் வேதனையும்? ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்து இறக்கும் சிறுவர் சிறுமிகளை நேரடி ஒளிபரப்பாக காட்டும் ஊடகங்களே, அதை சாக்கடைக்குள் இறங்கி உயிரை விடும் மனிதர்களையும் கொஞ்சம் காட்டுங்கள். தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்குகிறீர்களே, யார் தீண்டத்தகாதவர்கள்? குப்பைக்காரர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மனதிலே குப்பைகளை வைத்திருக்கும் நீங்களே தீண்டத்தகாதவர்கள். நீங்கள்தான் குப்பைக்காரர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு கூடுதலாக மதிப்பூதியத்தை தர வேண்டாம், கொஞ்சம் மதிப்பை தாருங்கள். துப்பாக்கி ஏந்தி நாட்டை காக்கும் காவலாளியை நினைக்கும் நீங்கள், துப்பாக்கி ஏந்தி நாட்டையே காக்கும் காவலாளியை நினைக்கும் நீங்கள், துடைப்பமேந்தி நாட்டையே சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களையும் கொஞ்சம் நினையுங்கள். இந்த உலகிலேயே அதிக சம்பளம் வாங்க தகுதியுடைய மனிதர்கள் தூய்மை பணியாளர்கள். நன்றி, வணக்கம். நிஷரிகா, ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் நிஷரிகாவுக்கு. நன்றி அண்ணா. தூய்மை பணியாளர்களை மறத்தல் தகுமோ அப்படிங்கிற உங்களுடைய பேச்சு நிறைய பேருக்கு முன்னாடி பல கேள்விகளை வச்சுருக்கோம். அப்படி ஒரு உரையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு துடப்பம்தான் குப்பை அள்ளும் என்று நான் நினைத்தேன். இல்லை, நிசரிகாவினுடைய பேச்சு எங்கள் மனக்குப்பையை மொத்தமாக அள்ளியது. நன்றி ஐயா. ஒரு திட்டமிட்ட தயாரிப்பு, தெளிவான உச்சரிப்பு, நிதானமான கருத்து வெளிப்பாடு, இப்படி மொத்தத்தில் எல்லாம் அருமை. நீ அடுத்த சுற்றுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாய். காரணம், உன்னுடைய பழைய குப்பைகளை அகற்றியதால் வெற்றி உன் பக்கம். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். தீ நுண்மி அப்படிங்கிற ஒரு சொல்லை நீ பயன்படுத்தின, அதற்கு என்ன பொருள்? கொரோனா. அதாவது கொரோனா அப்படின்னு சொல்லாமல் நீ சொல்கிறது ஒரு விதத்தில் சரி. தீ நுண்மி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப நுண்ணிய ஒரு உயிரி. அந்த கிருமியை தான் நம்ம தீ நுண்மி அப்படிங்கிற அந்த ஒரு புது சொல்லால் சொல்கிறோம். இந்த அளவுக்கு
கொரோனா வைரஸ் அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம். கொரோனா வைரஸ் கிருமி, கோவிட் கிருமின்னு என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதையும் நம்ம அழகான தமிழில் ஏன் சொல்லக்கூடாது என்கின்ற அந்த உன்னுடைய நுண்மை இருக்கு இல்லையா, அது மிகவும் பாராட்டுக்குரியது. நன்றி ஐயா. அடிப்படையில் ஒரு கவிஞன், ஒரு தமிழ் பற்றாளன் அப்படிங்கிறதுனால உள்ளடக்கம் என்பதையும் தாண்டி உன்னுடைய அந்த உச்சரிப்போ அல்லது நீ ஏதாவது பேசுகின்ற சொற்கள் தான் என்னை வந்து ஈர்க்கும். அது என்னுடைய குணம். அதனால் இது வந்து என்னை கவனிக்க வைத்தது. இந்த சொல் இன்னும் பரவலாக சென்று சேரட்டுமே என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். உன்னுடைய பேச்சில் இந்த தீநுண்மையே ஒரு உதாரணம். நுண்மையும் இருந்தது, உண்மையும் இருந்தது. நன்றி ஐயா. நிறைய பேருக்கு நன்மையும் இருந்தது. மிக்க நன்றி ஐயா. அப்புறம் அந்த மாற்று சிந்தனை. பொதுவாக சுத்தம் சோறு போடும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை அசுத்தம் தான் அவங்களுடைய வாழ்வியல் முறை, அசுத்தம் தான் அவங்களுக்கு சோறு போடுகிறது என்கின்ற அந்த முரணான அந்த ஒரு கவித்துவமான ஒரு அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த சுற்றுகளில் நீ பண்ணணும். சரியா? வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. 2 நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துரைகளாக வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள் நிசரிகா. நன்றி அண்ணா. மறத்தல் தகுமோ சுற்றுல அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த போட்டியாளர் முகில் மொழியன். வாங்க. பட்டு வேட்டி, பட்டு சட்டை, ஒவ்வொரு சுற்றுலையும் மணிகண்டன் அண்ணன் சொல்கிற மாதிரி பிள்ளைங்கள்லாம் பட்டு பாவாடை சட்டை எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்து போடுறாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, ராகவேந்திரன் சாருக்கு உடையில் டஃப் கொடுக்குற ஒரே ஆள் முகில்மொழியன் தான். முகில்மொழியன் தொடர்ந்து நல்ல உரைகளை வழங்குறீங்க. நீங்கள் பேசுகிற அந்த தெய்வ திருமகள் படம்லாம் மறத்தல் தகுமோ அப்படிங்கிற மாதிரி நினைவிலேயே இருக்குது. அப்போ இன்றைக்கு மறத்தல் தகுமோ சுற்றுல முகில்மொழியன் என்ன பேச போகிறார்? நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறத எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி பேச முகில்மொழியன் தயாராக இருக்கீங்க. கைத்தட்ட நாங்களும் தயாராக இருக்கோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் முகில்மொழியன். நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு நீரின்றி அமையாது உலகு என்பதை மறத்தல் தகுமோ. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த உலகில் உயிரினங்கள் வாழ்வதற்கு நீர் முக்கியம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், இந்த உலகில் உயிரினங்கள் வாழ்வதற்கு மட்டும் நீர் முக்கியமல்ல, இந்த உலகில் மனிதர்கள் ஒழுக்கத்துடன் வாழவும் நீர் அவசியம் என்கிறார் வள்ளுவர். மழையே, நீ காலத்தோடு காணவில்லை என்றால் கடல் மகளும் கடன்படுவாள், பசும்புல்லும் பசுமையும் பாழாய் போகும். அருள் தேடும் உள்ளங்கள் ஆலயத்தை நோக்கி நிற்க, பொருள் தேடும் உள்ளங்கள் உன் புகழ்பாடு மறந்து விட்டால் அருளும் அங்கு அற்றுப்போகும். ஏருழந்து கார்கழந்து எரியிட்டு பயிர் தளிராவிட்டால் தானமும் தவமும் அங்கு அற்றுப்போகும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். மேகங்கள் மழை நீருக்கு நம்மிடம் இருந்து காசு வாங்குவதில்லை. அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, நாம் அதை மதிப்பதே இல்லை என்று நினைக்கிறேன். இதுவே வானிலிருந்து வரும் மழை துளி தங்க நாணயமாக இருந்தால் இப்படி தெருவிலும் மாட்டிலும் கடலிலும் போகட்டும் என்று விட்டிருப்பீர்களா? விடிய விடிய ஊரில் உள்ள அனைத்து தங்க நாணயங்களையும் உங்கள் வீட்டிலேயே சேர்த்திருக்க மாட்டீர்கள். நண்பர்களே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வருங்காலத்தில் கோடி கொடுத்தால் தங்கம் வாங்கிவிடலாம், தண்ணீரை வாங்க முடியாது. இந்த உலகில் ஓர் உலக போர் நடைபெறாது. அப்படி நடைபெற்றால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும். 1200 சதுர அடி மேல்பரப்பு கொண்ட ஒரு கட்டிடத்தில் மழை நீர் சேகரிப்பு தொட்டியை மட்டும் அமைத்தால் 1,00,000 லிட்டர் தூய்மையான தண்ணீரை நம்மால் சேகரிக்க முடியும். நாம் என்ன செய்வோம்? கொட்டும் மழையில் தண்ணீர் லாரி வந்து விட்டதா என்று கேட்கும் முரண்பாட்டு மனிதர்களாகத்தானே நாம் எல்லாம் இருக்கிறோம். நீர்நிலைகளுக்கு அருகே வீட்டை கட்டச் சொன்னால் நீர்நிலையிலேயே வீட்டை கட்டி விடுகிறோம். மழை பெய்தால் தண்ணீர் தனது பழைய வீட்டை வந்து பார்த்து விட்டு செல்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் அளவுகோல் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கும் நீர்நிலைகளின் தரம்தான். கிடைக்கும் மழை நீரை தரையிலேயே தாரை வார்த்துவிட்டு பூமி தாயின் உடலில் ஆழ்த்துளையிட்டு கிணறு போட்டு ராட்சச இயந்திரங்களை கொண்டு ராட்சசன் போல நடந்து கொள்கிறோம். நீரில்லையில் என்ன நடக்கும்? விவசாயம் அழிந்து போகும், விளைபொருள் விலையேறும், உணவு பசி கொண்டவனுக்கு உணவு கிடைக்காது, பணம் படைத்தவனுக்கே உணவு கிடைக்கும்.
நாம் கடலை மாசுபடுத்தி விட்டோம், கம்மாய்களை பட்டா போட்டே வித்து விட்டோம். இப்படியே போனால் அடுத்த 50 ஆண்டுகளில் இருக்காது தண்ணீர். பூக்கள் வாடி போகும். மனிதா, நீ மாண்டு போவாய். இந்த பூமியிலிருந்து காணாமல் போன பெயர் பட்டியலில் நீயும் சேர்க்கப்படுவாய். அறிவில் ஆடி திரிந்த நினைவெல்லாம் அறியாத அடுத்த தலைமுறை உருவாகும். நீரில்லாத உலகம் அறமில்லாமல் போகும். எனவே நண்பர்களே, இக்கணம் தேவை, நீர் சிக்கனம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகில்மொழியன் தண்ணி அதோட பழைய வீட்டை வந்து பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது சென்னையில் பழைய நினைவுகள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து போயிருக்கும். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. உங்களுடைய உரை எந்த அளவுக்கு நடுவர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முகில்மொழியன், ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், உன்னுடைய தண்ணீர் பற்றிய பேச்சு எங்கள் கண்களில் கண்ணீரை வர வைத்தது. திருக்குறள் பற்றி சொன்னீங்க, அறிவியல் விஞ்ஞானத்தை சொன்னீங்க, கணக்கு சொன்னீங்க. ஒரு 3 நிமிடத்துக்குள்ள மழைநீரை பற்றி எனக்கு தெரிந்தது கையளவு செய்தியை கடலளவு தந்தாய். வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். நீரின்றி அமையாது உலகு என்ற உன்னுடைய பேச்சால் நீயின்றி அமையாது தமிழெங்கள் உயிர்மை என்று நீ நிரூபித்து விட்டாய். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் 2வது அதிகாரமாகிய வான் சிறப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தையே மையமாக வைத்து நீரின்றி அமையாத உலகு என்கின்ற அந்த வாசகத்தை அந்த அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு குறளிலிருந்து எடுத்து அப்படியே மற்ற குறள்களுக்கும் பயணம் போய் அந்த வான் சிறப்பு அதிகாரத்தை ஒரு நீர் அதிகாரமாக மாற்றி வெள்ளமென விழிப்புணர்வு செய்திகளை நீ அடுக்கடுக்காக தந்து கொண்டே இருந்தாய். உன்னுடைய அந்த சமூக அக்கறை, இந்த சூழல் அக்கறை மிகுந்த பாராட்டுக்குரியது. உச்சரிப்பும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உன்னுடைய அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் உன்னை மெருகேற்றி, இன்னும் உன்னை வளப்படுத்தி பலப்படுத்தி இதே போல நீ பீடு நடையும் வீறு நடையும் போட வேண்டும். வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. ஒரு சிறப்பான மதிப்புரைகளை 2 நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க. சிறப்பான உரையை முகில்மொழியனும் இந்த மன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி. அழகான தலைப்புகளில் மறத்தல் நியாயமா அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகள் கேட்கிற கேள்விகள் நம் இதயங்களை பிடிச்சு உழுக்குகிற இந்த சமயத்தில் இன்னும் சில பிள்ளைகள் பேச ஆயத்தமாக இருக்கிறாங்க. நாளையும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை உங்களை அடுத்த அற்புதமான பேச்சுக்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மெய் சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.